ஒரு கள்ளுக்கடை போராட்டம் நடந்த சமயத்தில் தனது தோப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தென்னை மரங்களையும் வெட்டி இந்த கல் குடி என்பது இருக்கக்கூடாது என்பதற்காக முதலில் தன்னுடைய தோப்பையே தியாகம் செய்தவர் தந்தை பெரியார் என்ற ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அதனால் தந்தை பெரியார் படி கற்பி புரட்சி செய் என்று சொன்ன டாக்டர் அம்பேத்கர், அவர் தனக்கு இருந்த மிகப்பெரிய சட்ட அமைச்சராக இருந்த அம்பேத்கர் கூட தன்னை சார்ந்த மக்கள் இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு தன்னைத்தானே அர்ப்பணித்து கொண்ட அம்பேத்கர். அதே மாதிரி காந்தி இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்தவர் தான். ஆனால் இந்த சமுதாயத்திற்காக ஒரு அரக்கனால் சுடப்பட்டு ரத்தம் சிந்தி இறந்த காந்தி கூட நம்ம நாட்டில் துறவி தான். ஏதோ காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கவங்க மட்டுமே துறவி அல்ல. இந்த சென்னை என்று பெயர் வைத்த இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த சங்கரலிங்கனார் இல்லாட்டி இன்னைக்கு சென்னை பட்டணம் என்பது தமிழ்நாடுங்கிற பெயர் வந்திருக்காது. ஹிந்தி வேண்டாம் தமிழ் வாழ்க என்று சொல்லி தன் மீது மண்ணெண்ணெய் டின்னை ஊற்றிக்கிட்டு எரித்து கொண்டு தன் உயிரை மாய்த்து கொண்டான் பாருங்க மொழிப்போர் தியாகி கீழப்பழுவூர் சின்னசாமி. அவன் கண்டிப்பாக அவன் வாழ்க்கையை துறந்த ஒரு துறவி. தமிழ் மொழி வாழ வேண்டும் என்பதற்காக தனது உயிரை ஈந்தவர்கள் எல்லாம் துறவிகள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியையும் தருவது உறவா வரவா துறவா? உறவுகளே இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி நிம்மதியும் மகிழ்வும் கிடைக்கும் நீங்க என்னிடம் கேட்கலாம். ஆனால் எங்களுடைய துறவிகள் தனிமையா இருந்தாலும் மனிதர்கள் யாரும் எங்களுக்கு உறவினர்கள் இல்லை. மன்னிக்கும் பண்பே எங்களுடைய தாய், எல்லாவற்றிலும் நாங்கள் பேசும் உண்மையே எங்களுடைய தந்தை, எல்லாவற்றிலும் நாங்கள் காட்டும் அன்பே எங்களுடைய தம்பி, பொறுமையே என் அண்ணன், அமைதியே என் மகள், அறிவே என் வேலைக்காரன், இறைவனே என் எஜமானன், மொத்தத்தில் நற்குணங்களே எங்களுடைய உறவினர்கள். இதுதான் என் குடும்பம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய துறவிகளின் வாழ்வில்லாத மகிழ்ச்சியா நிம்மதியா? இப்படிப்பட்ட துறவிகளின் வாழ்வில் தான் ஐயா நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. ஐயா, இன்னைக்கு உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கிறது தெரியுமா? சொந்தக்காரன் ஒருத்த மட்டும் பணக்காரன் ஆயிட்டானா வயிற்றுல நெருப்ப கட்டி அலையிறான். ஆனா பணக்காரனா இருக்கிறவன் தனக்கு சொந்தக்காரனா வரணும்னு மட்டும் நினைக்கிறான். இப்படிப்பட்ட சமுதாயத்துல எங்கயா கிடைக்குது உறவுல நிம்மதியும் மகிழ்ச்சியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உறவுல தான் கிடைக்குது நிம்மதின்னு சொல்லும் போது உள்ளொன்று வைத்துக்கொண்டு வெளியொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி நெஞ்சை புண்ணாக்கிவிடும். இப்படிப்பட்டதுதான் உங்களுடைய உறவு. இதில் எப்படி கிடைக்கிறது நிம்மதியும் மகிழ்ச்சியும்னு கேட்கிறேன். ஏன் சுவாமி விவேகானந்தர் ஒரு பிரபலமான துறவி, அதை விட மிக மிக பிரபலப்படுத்த வேண்டிய ஒரு துறவி. பலமே வாழ்வு பலவீனமே மரணம், விழுமேன் எழுமேல் தன் நாட்டு மக்கள் நல்வாழ்வு பெற போகிறார்கள், மிருக பலத்தால் அல்ல ஆன்மீக பலத்தால்னு சொன்னாரே சுவாமி விவேகானந்தர். இவருக்கு துறவில் தான் கிடைத்தது நிம்மதி. உங்களுடைய மறுக்க முடியுமா அல்லது மறக்க முடியுமா? இப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தர் போல் வாழும் துறவிகளின் வாழ்வில் தான் எங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. ஐயா, தஞ்சை பெரிய கோவில் தலை நிமிர்ந்து நிற்கிறது, கரிகாலன் கல்லணை களி பூட்டி நிற்கிறது, மாமல்ல சிற்பங்கள் மனம் கவர்ந்து நிற்கிறது, வள்ளுவன் நெடுஞ்சலை வான் தொட்டு நிற்கிறது, கப்பலொட்டிய தமிழம்புகள் கடல் கடந்து நிற்கிறது. இத்தனை சாதனை படைத்திட்ட தமிழினமோ இன்று தண்ணீர் விட கோரி நடுத்தருவில் நிற்கிறது. எங்கு போனது உங்களுடைய உறவு? எங்கு போனது உங்களுடைய உறவு? இந்திய மக்கள் அனைவரும் தன் சகோதர சகோதரிகள் என்று எண்ணி இருந்தால் தண்ணீர் கொடுத்திருப்பார்களே. இங்க எங்க போனது உங்களுடைய உறவுன்னு கேட்கிறேன். இப்படிப்பட்ட உறவுல எங்கயா கிடைக்குது நிம்மதி? ஐயா, தாயாரும் சுற்றமும் மனைவியும் கைவிட்டு தாழ்ந்திடும் நாள் நிச்சயம் ஒரு நாள் வரும். நீ யார் நான் யார் என பகர்வார்கள் உறவினர்கள். அந்த நேரத்தில் தான் நோயும் வந்து குடிகொள்ளும். நான் எத்தனை புத்தி சொன்னாலும் உறவு வரவு என்று பேசும் கல் நெஞ்சங்களுக்கு புரியவில்லை. வானத்தில் உள்ள விண்மீனுக்கு மீன் என்று நினைத்து தூண்டில் போடுவதை போல செயற்கையாக பொய்யாக நிம்மதியும் மகிழ்ச்சியும் உறவில் பெறுகின்றனர். இன்று பணம் என்னிடம் இருக்கும், நாளை உங்களிடம் இருக்கும், மறுநாள் வேறொருவரிடம் இருக்கும். எனவே என்றுமே நிலையானதல்ல இந்த வரவில் கிடைக்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும். இப்படிப்பட்ட உறவிலும் வரவிலும் என்றுமே மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. இறுதியாக உறவில் இருக்கும் ஒரு உண்மையை மட்டும் கூறி முடித்துக் கொள்கிறேன். முகத்தில் புன்னகையோடு வலம் வந்தேன், கள்ளச்சிரிப்பு என்றார்கள். கோபம் கொண்டேன், சிடுமூஞ்சி என்றார்கள்.
அதிகம் பேசாமல் இருந்தேன், ஊமையேன் என்றார்கள். சலசலவென்று பேசினேன், ஓட்டவாய் என்றார்கள். புதிய தகவல்களை பரிமாறினேன், கருத்து கந்தசாமி என்றார்கள். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்தேன், ஜால்ராய் என்றார்கள். அனைத்து செயல்களையும் முன்னின்று செய்தேன், முந்திரி கொட்டை என்றார்கள். அனைவரையும் வணங்கினேன், ஏமாற்றுக்காரன் என்றார்கள். வணங்குவதை நிறுத்தினேன், தலைகணம் என்றார்கள். ஆலோசனை வழங்கினேன், படிச்ச திமிர் என்றார்கள். சுயமாக முடிவெடுத்தேன், அதிபுத்திசாலி என்றார்கள். அனைவரையும் வணங்கினேன், ஏமாற்றுக்காரன் என்று மீண்டும் சொன்னார்கள். வாய்விட்டு அழுதேன், வாய்விட்டு அழுதேன், உனக்கு மறைகலண்டு போச்சு என்றார்கள். எதிர்கேள்வி கேட்டேன், வில்லங்கம் என்றார்கள். எதற்கும் தயங்காமல் ஒதுங்கி இருந்து கொள்ளலாம் என்று ஒதுங்கி இருந்தேன், பயந்தாங்கோலி என்றார்கள். எதற்கும் கலங்காமல் தைரியமாக இருந்தேன், கல் நெஞ்சக்காரன் என்றார்கள். 4 பேர் என்ன பேசுவார்கள், 4 பேர் என்ன நினைப்பார்கள் என்று யாரோ 4 பேருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தேன். தொலைவில் கிடந்தது என் வாழ்க்கை. அந்த 4 பேரை தூக்கி எறிந்துவிட்டு தன் நாட்டு மக்களுக்காக அந்த இறைவனையே அடைய துறவியாய் சென்றேன். என் வாழ்வே நிம்மதியானது, மகிழ்வும் கிடைத்தது. இப்படிப்பட்ட துறவில்தான் மனிதர்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது என்று பசுமரத்தாணி போய் உங்களுடைய மனதில் பதிய வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொந்தமில்லை பந்தமில்லை காசு என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்றால் அதன் பேர் நேர்மை என்பது, நல்லவர்க்கு காசு பணம் தேவையற்றது. பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம். இன்னைக்கு நல்ல மனசு வேணுங்கய்யா, அதை விட்டுட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. நான் மருத்துவமனையில் இருந்தப்போ நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேங்க ஐயா. ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போனப்போ ஒரு பையன் 7ஆம் வகுப்பு படிக்கிற பையன், சின்ன பையன், வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க. நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னாச்சு குழந்தைக்கு உடம்பு சரியில்லையான்னு. அந்த அப்பாவும் அம்மாவும் சொன்ன செய்தியை கேட்டு நான் அப்படியே ஆடி போயிட்டேங்க ஐயா. அந்த அம்மா சொல்லுது, திருப்பதிக்கு நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோட நடைப்பயணமாக போனோம், 2300 படிக்கட்டு. இந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த குடும்பமே ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. இந்த பசங்க எப்பயுமே கொஞ்சம் வாழுத்தனம் பண்ணுவானுங்க. இவன் போய் ஒரு கல் இடுக்கில் உட்காந்துருக்கிறான். நைட்டு 11 மணிக்கு இது நடக்குது. இந்த கல் இடுக்கில் உட்காந்தவன் காலை கீழே தொங்க போட்டு ஆட்டிக்கிட்டே இருந்திருக்கிறான். மேலே ஒரு கம்பியை பிடிச்சிக்கிட்டு அவன் பாட்டு விளையாடி இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அம்மா அப்பா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அந்த குழந்தை அலறி இருக்கிறான். ஓடி வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த குழந்தையோட இடது காலை முட்டி வரைக்கும் ஏதோ ஒன்று கவ்வி கீழே இழுக்குது. அப்பா அம்மா குழந்தைய மேலே இழுக்கிறாங்க. டார்ச் அடித்து பார்த்தா என்னடா இழுக்குதுன்னு பார்த்தா ஒரு பெரிய மலைப்பாம்பு அந்த குழந்தையோட காலை முட்டி வரைக்கும் பிடிச்சி கீழே இழுக்குது. பெற்றவங்க மேலே இழுக்கிறாங்க. பாம்பா பாசமானு வரும்போது பாசந்தாங்க ஐயா ஜெயிச்சுது. பாம்புக்கிட்ட வந்து மீட்டு அந்த குழந்தைய காப்பாற்றி அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னால் இங்கே உறவுக்கு தாங்க ஐயா மகிழ்ச்சிங்கிறது உறவுகளால் மட்டும்தாங்க ஐயா வரும். நீங்கள் பேசுகிறீங்கல்ல துறவு, இன்றைக்கி துறவு எப்படி தெரியுமா இருக்குது? ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்ச பூனைகளாய் வாழுறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாத்தி பொய் வேஷம் போடுறீங்க. இன்னைக்கு இப்படி தாங்க ஐயா இருக்குது. இன்னைக்கு எல்லா மக்களையும் ஏமாற்றி வேஷம் போட்டிருக்கிறதா தான் உங்களுடைய உறவு இருக்குது. இந்த பாட்டு 55 வருஷத்துக்கு முன்னாடி பாடினாங்க. இந்த உறவை காட்டிலும் 2 நாட்டுக்கு இடையில ஒரு உறவு இருக்கும் பாருங்க. அது மிகப்பெரிய உன்னதமான ஒரு பாகிஸ்தான்லேருந்து ஒரு பெண் பிள்ளைக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. அப்படி சென்னை வந்தப்போ அந்த பிள்ளைக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு மீண்டும் போகும்போது விமான நிலையத்தில் அந்த பெண்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இந்தியாவில் நம்ம எதிர்நாடுங்கிறத விட எதிரி நாடுன்னு தான் சொல்லுவோம் பாகிஸ்தானை. அந்த பிள்ளைகிட்ட கேட்கும்போது அந்த பொண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? வரும்போது பாகிஸ்தானிய பெண்ணாக வந்தேன், போகும்போது இந்தியாவின் இதயத்தை சுமந்து கொண்டு போகிறேன்னு சொன்னா. 2 நாட்டுக்கடையில் கூட பார்த்தீங்கன்னா உறவு எவ்வளவு வலிமையாக இருக்குங்க ஐயா. நிறைவாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க ஐயா. பட்டினத்தார் அவரை போல அதானி அம்பானி பில்கேட்ஸு டாட்டாவை விட மிகப்பெரிய கோட்டீஸ்வரன். அந்த வரவில் தான் மகிழ்ச்சி இருக்குன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்த அவருக்கு மகன் உணர்த்தியது ஒரே ஒரு வார்த்தை, காதருந்த ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கன்னு. அந்த ஒரு வார்த்தையில் வரவில் இல்லடா மகிழ்ச்சி, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு துறவுக்கு போனார். அப்படி துறவுக்கு போன பட்டினத்தார் துறக்க முடியாத ஒன்று இருந்தது என்றால் அது தன் தாயின் இறப்பு. தன் தாயை அவரால் இறக்க முடியல. அதான் சொன்னார், 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்யவிரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேன் இனின்னு சொன்னவர். முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து
அந்திப்பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன்னு சொன்னா வரவில் மகிழ்ச்சி இல்லாமல் துறவுக்கு சென்ற பட்டினத்தாரும் துறக்க முடியாதது. உறவு என்று சொன்னால் அந்த உறவு மட்டுமே மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நிம்மதியும் என்றென்றைக்கும் கொடுக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். காசே தான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே, அதை கைப்பற்ற நினைக்குது மனமே. காசே தான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. சார், இப்படிப்பட்ட காசு தான் சார் எங்க கடவுள்னு சொல்றான். அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். வரவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நம்ம நாட்டில் பலவிதமான கட்டிடக்கலைகள் இருக்கு. அந்த கட்டிடக்கலையிலே சிறப்பு வாய்ந்தது கோயிலினுடைய கட்டிடக்கலைகள் தான் சொல்லுவாங்க. மற்ற கோயிலின் கட்டிடக்கலையில் இல்லாத தனி சிறப்பு இந்த கோயிலின் கட்டிடக்கலையில் உள்ளது. மற்ற கோயில்களின் கட்டிடக்கலையில் இல்லாத தனி சிறப்பு இந்த கோயிலின் கட்டிடக்கலையில் உள்ளது. இந்த கோயில் இருக்கிற ஒவ்வொரு கல்லும் தமிழனுடைய வரலாற்றை, தமிழனுடைய மரபினை, தமிழனுடைய கலாச்சாரத்தை பறைசாற்றுகிறது. அந்த கோயிலின் கருவறையில் இருக்கும் லிங்கத்தின் உயரமானது 12 அடி. அது தமிழில் உள்ள உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை. அந்த கோயிலில் உள்ள லிங்க பீடத்தின் உயரம் 18 அடி. அது தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை. அந்த கோயிலில் உள்ள கோபுரத்தின் உயரம் 216 அடி. அது தமிழில் உள்ள உயிர் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை. அந்த கோயிலின் கருவறையில் இருக்கும் லிங்கத்திற்கும் வெளியே உள்ள நந்திக்கும் இடைப்பட்ட தொலைவு 247 அடி. அது தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை. அந்த கோயிலின் கட்டுமான பணிக்காக மட்டும் சுமார் 5000 யானைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த கோயிலின் உச்சியில் காணப்படும் 80 டன் கல்லை கீழிருந்து கோபுரத்திற்கு ஏற்ற மட்டும் சுமார் 5 வருடங்கள் ஆகியுள்ளன. ஒரே கல்லினால் செதுக்கப்பட்டு காணப்படும் அந்த கோயிலின் நந்தி உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய புகழ்பெற்ற நந்தி. உலக அதிசயத்தில் காணப்படும் தாஜ்மஹாலை காட்டிலும் 1000 மடங்கு அதிசயம் வாய்ந்ததடா என்னுடைய தஞ்சை பெரிய கோயில். அகமும் புறமும் போற்றிய தமிழனுடைய மிச்சமடா நாம். அப்படிப்பட்ட கட்டிடக்கலையை நம்ம பாதுகாக்கணும் சார். சார், பணம் இல்லாம ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன கஷ்டப்படுறான் அப்படின்னு அவனுடைய 5 வரையில ஒரு கவிதையா சொல்றேன் கேளுங்க. வறுமையினால் நான் வசதி இல்லாமல் வாழ்கிறேன், ஆனால் வறுமையோ என்னிடம் வசதியாக வாழ்கிறது. பசிக்கு நான் உண்பதை விட பசி என்னை உண்பதுதான் அதிகம். எனக்கு இன்று உணவளிக்காமல் நாளைக்கு சொர்க்கத்தை கொடுக்கும் கடவுளின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்றான் சார். பணத்தின் வரவு நாட்டிற்கு இனிமை, பிள்ளையின் வரவு உறவுக்கு இனிமை, துறவியின் வரவு துறவுக்கு பெருமை. ஆக இங்க வரவில்லாம ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையான தலைப்பில் 14 பேரும் பேசிட்டாங்க. சுருக்கமாக என்னுடைய தீர்ப்பு, வரவில்லாட்டி ஒரு மனிதன் வாழ்க்கையில் வாழ முடியாது. எந்த இடத்துல வரவு மகிழ்ச்சியாக இருக்கிறதை நம்ம எங்கே போய் பார்க்கலாம்னா, மாத சம்பளம் வாங்குறவங்கள அந்த சம்பளம் வாங்கிட்டு வர்ற நேரத்தில் அவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். இந்த வாத்தியாருங்க, இந்த பேங்க் எம்ப்ளாயிகள்லாம் இந்த பேமெண்ட் வாங்கினது பிற்பாடு அது பேங்க்கில் டெபாசிட் ஆகிரும். ஏடிஎம் கார்டில் பணம் ஏறிடும். அந்த கார்டு பணம் ஏறின பிறகு அந்த கார்டை பார்த்துக்கிட்டே இருப்பார். 28,000 ரூபா ஏறி இருக்கு, எல்லாம் பிடிமானம் போக அப்படின்னு அந்த பாக்கெட்டில் பணம் ஏறின ஏடிஎம் கார்டு வச்சுருக்கும் போது அந்த மாத சம்பளம் வாங்கினவர் அவ்வளோ பிரைட்டாக இருப்பார். ஏன்னா அந்த பணம் கைக்கு வர்றப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு கட்டட வேலை செஞ்சு அன்னைக்கு சாயந்தரம் சம்பளம் வாங்கிட்டு வர்றப்போ அந்த சித்தாளுக நடந்து வர்றப்ப அவங்க உடம்புல இருக்க சந்தோஷத்தை பார்த்தீங்களா? அதனால தான் கையில் காசு அவ்வளோ சந்தோஷத்தை உண்டாக்கும். கண்ணதாசன் ஒரு துணி கடைக்கு போயிருக்காரு, கவியரசு கண்ணதாசன். போனோன்னே என்ன துணி வேணும்னு கேட்டோன்னே ரெடிமேடு கடை, எல்லா அளவுலையும் துணி அடியா அப்படின்னு இருக்காரு.
எதுக்குங்க அப்படின்னா, எல்லா அளவுக்கும் பிள்ளைய என் வீட்டில் இருக்குது. எம் இருக்குது, எஸ் இருக்குது, எக்ஸ்எல் இருக்குது, டபுள் எக்ஸ்எல் இருக்குது, அதே மாதிரி எஸ் இருக்குது. எல்லா அளவுக்கும் ஆள் இருக்குன்னு அம்புட்டு பிள்ளைய. அப்படிப்பட்ட கவியரசு கண்ணதாசனுக்கு ஒரு தடவை கஷ்டம் வந்துருச்சு. கையில் பணம் இல்லை. தன்னுடைய அண்ணன்கிட்ட போய் பணம் கேட்குறாரு. அதாவது பேங்க்கில் தீபாவளி கொஞ்சம் செலவாகி போச்சு அப்படின்னு. அண்ணனே இப்படி சொல்லிட்டாரா அப்படின்னு வீட்டில் வந்து நொந்து போய் உட்காந்துருக்காரு. டைரக்டர் பீம்சிங்கிட்ட இருந்து ஃபோனு. கவிஞரே வணக்கம், ஒரு படத்துக்கு பாட்டு எழுதுனேன், சுச்சுவேஷன் சொல்லுங்கள், இங்கேனே சொல்கிறேன் பாட்டு அப்படின்னாரு. அண்ணன் தம்பிலாம் ஒருத்தனை கைவிட்டு போயிட்டாங்க, பணம் இல்லாமல் ஒருத்தன் கஷ்டப்படுறேன், அந்த சுச்சுவேஷனுக்கு எழுதணும் பாட்டு. ஆஹா, என் நிலைமையும் அதுதான் ஐயா அப்படின்ட்டு எழுதினார் பாட்டு. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா மதித்து வந்தவர் யாரடா பணத்தின் மீதுதான் பக்தி என்றபின் பந்த பாசமே ஏனடா பகைக்கும் நெஞ்சிலே அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. காசு இல்லாட்டி மனுஷனுக்கு கஷ்டம்தான். துறவு எடுத்துக்குங்க. அருமையாக பேசினாங்க. துறவுன்னு பேசின அனைத்து பேச்சாளர்களும் ரொம்ப அற்புதமாக பேசினார். காரணம், துறவு என்றால் ஏதோ சாமியார் காவி வேட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி டிசைனான சாமியார்கள்லாம் இருக்கான். யார் துறவி? தனக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் அனுபவிப்பதற்கு இருந்தும் அதை வேண்டாம் என்று விலக்கி அந்த கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக யார் யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் துறவிகள். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸராக இருக்கார். யார்? ஜியு போப், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். எவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்பார் அன்னைக்கு. அந்த ஜியு போப் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை படித்து வெளிநாட்டில் வாழ்ந்த ஒரு துறவி தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை படித்து திருக்குறளை, நாலடியாரை, நான்மணி கடிகையை, திரிகடுகத்தை அப்படியே மாற்று மொழிகளில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து தமிழனின் பெருமையை உலகிற்கு கொண்டு சென்றார். பார்த்தீங்களா? ஜியு போப். அவருடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்குகிறான் அப்படின்னு எழுதி வைன்னு சொன்னார்ல, அவர்தான் உண்மையான துறவி. தனக்கு இருந்த வசதிகளை எல்லாம் விடுத்து மக்களுக்காக வாழ்ந்தவர். கான்ஸ்டான்டினோபிள் பெஸ்கி, வீரமா முனிவர். பெஸ்கி என்ற பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றி அம்மானை, அந்தாதி, பரமார்த்த குருகதை என்று சிறுகதை என்று எப்படி எழுத வேண்டும் என்று சிறுகதை இலக்கியத்தை தோற்றுவித்தவர் யார் என்று சொன்னால் இத்தாலி நாட்டில் பிறந்து தமிழகத்திற்கு வந்த கான்ஸ்டான்டினோபிள் பெஸ்கி என்ற வீரமா முனிவர். அவர் ஒரு துறவி. இப்படி வாழ்க்கையில் திருமணமாகாமல் வாழ்க்கையை மற்றவர்களுக்காக அர்ப்பணித்தவர்கள் மட்டும் துறவிகள் அல்ல. யாரெல்லாம் துறவிகள்? இந்த நாட்டில் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகம் செய்த அனைவருமே இந்த நாட்டிற்கான துறவிகள். எல்லாம் இருந்தாலும் ஒரு மனிதன் தனித்து வாழ முடியாது. தனி மரம் இதுவரைக்கும் தோப்பானதாக சரித்திரம் இல்லை. ஒரு மரம் ஒரு வீட்டில் வளர்ந்தால் அது அந்த வீட்டுக்காரனுக்கு மட்டும்தான் பயன்படும். பல மரங்கள் இருக்கக்கூடிய தோட்டம்தான் இந்த சமுதாயத்திற்கு பயன்படும். அப்படி தோப்பாக இருக்கின்ற உறவுகளோடு வாழ்கின்ற மனிதனுடைய வாழ்க்கை தான் மற்றவர்களுக்கு பயன்படும். ஒரு செய்தி சொன்னால் போதும், உறவா துறவா வரவா முடிவு பண்ணிடலாம். ஒரு சுற்றுலா தலத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு ஏரியில் எல்லாம் குளித்து நீச்சல் அடிச்சிட்ருக்காங்க. திடீர்னு அந்த ஏரியில் ஒரு ஆழமான பகுதிக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. ஒரு ஆள் போய் அப்படியே தத்தளித்து மூழ்கி சாக போகிறான். அந்த சுற்றுலா தலத்தை பாதுகாக்கிறதுக்குனே ஒரு 10 ஆட்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் குதித்து காப்பாற்றுறாரு. அப்போ அவன் மூழ்க போகிறவன் பெரிய பணக்காரன். என்னை காப்பாற்றியா, உனக்கு எவ்வளோ வேணாலும் தர்றேன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னை காப்பாற்றி சாப்பிட்றேன் நான். அப்படியே உயிரை பணையை வச்சு தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்த பிற்பாடு எவ்வளோ கொடுப்பாருன்ட்டு அவன் 2 பேரும் இப்படியே உட்காந்துருக்காங்க. எவ்வளவு செலவானாலும் என்னை காப்பாற்றுன்னு சொன்ன பணக்காரன் மேலே போர்டு எழுதியிருக்கு,
உயிருக்கு போராடுபவர்களை காப்பாற்றும் அந்த வீரர்களுக்கு 1000 ரூபாய் நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த 1000 ரூபாயை தர சொல்லி அவன் காட்டுறான். இந்த பணக்காரன் நாய்க்கு மனசு வரல. சும்மா 2 நீச்சல் அடித்து வந்து என்னை தூக்கிட்டு வந்தேன், உனக்கு 1000 ரூபா கொடுக்கணுமா, 500 ரூபா வாங்கிக்க. அவன் இப்படியே பார்த்துருக்கான். இன்னொரு போர்டை இப்படியே இந்த பக்கம் காட்டுறான். இறந்து போனவர்களின் பிணத்தை காப்பாற்றினால் அதுக்கு 10,000 ரூபான்னு எழுதியிருக்கு. உன்னைய சாகடித்து நான் உன் பணத்தை காப்பாற்றிருந்தா எனக்கு 10,000 ரூபா கொடுத்துருப்பான்டா. நாயே உன்னை உயிரோடு காப்பாற்றினதுக்கு 1000 ரூபா கொடுக்காம 500 ரூபாய்க்கு பேரம் பேசுகிறேன், நீலாம் ஒரு மனுஷனாடான்னு கேட்டான். தலையணை கடியில் திருடிய பணத்தை வைத்து கொண்டு ஒரு மனிதன் எவ்வளவு நாட்கள் நிம்மதியாக தூங்க முடியும்? எதில் ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கிறான்? எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காகன்னு சொல்லி உலகம் முழுவதும் எனக்கு சொந்தமாக இருந்தாலும் தாயின் மடியில் கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சி வேற எங்கேயும் எனக்கு கிடைக்கிறதில்ல. கடைக்குட்டி சிங்கம் என்ற படத்திலே கார்த்திக் ஒரு வசனம் சொல்லும்போது அவ்வளவு காமெடியாக பேசுகிற நானே 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். கா கா பொண்ணு கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, உன் பொண்ணை நான் கட்டாட்டி கூட பரவாயில்லக்கா, என்கிட்ட பேசாமல் மட்டும் இருந்துடாதக்கா அப்படின்னு அந்த அக்காட்ட பேசாமல் இருந்துடாதக்கா, நீ பேசுக்கா என்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்கும் அக்காவுக்கு இருக்கிற அந்த உறவை காமிக்கும் பொழுது உண்மையிலே கண்ணீர் விடாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த உறவு தான் கண்ணீரை எப்படி வரவழைக்கும்னா, வேதனையோடு வரவழைக்கின்ற கண்ணீர் உறவுகள் அல்ல, அன்பாலும் பாசத்தாலும் ஆனந்தத்தால் விடுகின்ற கண்ணீரை தருவது உறவுகள் தான். அந்த கண்ணீர் தான் மனித சமுதாயத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நிம்மதியும் மகிழ்வும் ஒரு மனிதனுக்கு தருவது வரவல்ல, துறவல்ல, அவன் சார்ந்திருக்கக்கூடிய உறவுதான் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை மகிழ்வையும் தருகிறது என்று தீர்ப்பு சொல்லி என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.